ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கனவா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் 3 பெரிய கனவா வாங்கி வச்சுருக்கேன். இது கனவா சீசன் இல்லைன்றதுனால கொஞ்சம் ரேட் பகுதி. ஸோ இந்த கனவா மீன்லாம் பார்த்திங்கன்னா அது ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இந்த மையை ஊதி விட்டுருமா, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை நல்லா வெர்டிக்கல் ஷேப்பில் நல்லா கீறி இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கீறி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உள்ள விங்ஸ் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது கனவாவோட முட்டைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் பேன் வச்சுட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை நல்லா சாஃப்டாக குக் ஆகுற அளவுக்கு நம்ம அதை வேக விட போகிறோம். இது 50% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கு. இது இன்னும் பேலன்ஸ் 50% அளவுக்கு குக் பண்ண விடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாமே ஃபுல்லாக வெந்துருச்சு. நம்ம வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வேறு பவுலில் மாற்றியாச்சு. இது எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து காய விட்டுடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நம்ம நல்லா ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டிஷ் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம்.
அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இது திக்காக நல்லா செமி கிரேவி வர அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கனவாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ட்ரை ஆகுற அளவுக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் மீன் வறுக்கிற கல் வச்சுக்கலாம். அதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து காய விட்டுறலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா செமி கிரேவி, அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நார்மலாக நம்ம எப்படி மீன் வறுப்போமோ அதே மாதிரியே இந்த கனவாவை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற எல்லா கனவாவையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சத்தான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா நம்ம மட்டன் வந்து சாப்பிடும்போது என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குமோ, எந்த அளவுக்கு சத்து இருக்குமோ அதே அளவுக்கு சத்து வந்து இந்த கனவால் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆட்டுக்கறிக்கு ஈக்குவலான ஒரு டிஷ்ஷுன்னு கூட நம்ம சொல்லலாம். கனவா பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இப்போது ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இது வந்து நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் நீங்கள். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து குக் பண்ணால் தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குக் பண்ணும்போது நல்லா வெடிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.